இன்றைக்கி இங்கே பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் சிறப்பாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் வந்து நாங்கள் பல துறைகளில் சாதனை பெண்மணிகளை வந்து இங்கே கூப்பிட்டு அவார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய அவார்ட் கொடுத்துருக்கோம். நிறைய அவார்ட் நானும் வாங்கியிருக்கேன். பட் இதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் ஏதாவது சிறப்பாக வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு யோசித்தப்போ, சைலண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டிருக்கிற தாய்மார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை ஒரு நாள் நம்ம தாய் வந்து வீட்டில் இல்லைன்னா அதை எப்படி இம்பேக்ட் பண்ணும் எல்லாத்துக்கும்னு தெரியும். ஸோ அந்த விதத்தில் இங்கே வந்து மாணவர்களுக்கிடையே நாங்கள் சொன்னோம். மிகுந்த வரவேற்பு இருந்தது. 750 மாணவர்கள் வந்து அவங்களுடைய தாய்மார்களை வந்து இந்த அவார்டுக்காக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அவங்க செய்த விஷயங்களை நாங்கள் குறைகள் சொல்லவே முடியாது. ஆனால் எப்படி சொல்லியிருந்தாங்கங்கிறத வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ண முடிஞ்சது. அதில் 35 பேர் செலக்ட் பண்ணி அந்த 35 பேரில் வந்து அவங்கள வீடியோ போட சொல்லியிருந்தோம். ஏன்னா இது டஃப் சாய்ஸ். ஏன்னா எல்லாருடைய அம்மாக்களும் எல்லாருக்கும் சிறப்பானவங்க, எப்படி சொல்கிறாங்க என்னென்னு எங்களால் ஜட்ஜஸ்னால் டிசைட் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில், அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் புட் வீடியோஸ், அந்த மாணவிகளுடைய வீடியோஸை போட்டு அந்த வீடியோஸ் வந்து நல்லா வரவேற்பு பெற்று அதன் கிடைச்ச ஓட்டின் பேரில் இந்த 10 தாய்மார்களுக்கு இன்றைக்கி அவார்ட் கொடுத்தோம். முதல்ல நம்ம அவார்டு கொடுக்கணும்னு நினச்சப்போ ஒரு க்ரௌன், ஒரு அன்பளிப்பாக ஒரு பரிசு, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் யோசித்தோம். ஆனால் அந்த வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 1 வருட கல்வி கட்டணத்தை நாங்கள் தள்ளுபடி செய்திருக்கிறோம் இந்த தாய்மார்களுக்கு அவார்டு வாங்கினவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நெகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுங்கிறது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது.